அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு குலதெய்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கிறதுக்கும், குலதெய்வம் சாபம் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்குமான ஒரு பூஜை முறையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய முந்தைய பதிவுகள் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த குலதெய்வத்தினுடைய தெரியாத குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கான பூஜை முறைகள் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த குலதெய்வத்தினுடைய பூஜைக்கும் இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணி ஒரு கர்ச்சீஃப் சைஸ்க்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை துணியில் மஞ்சளில் வச்சு நம்ம எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது மஞ்சள் நம்ம எடுத்துப்போம். மஞ்சள், குங்குமம், திருநீர் இது மூணுமே அந்த துணியில் போட்டுருங்க. கூடவே ஒரு கரித்துண்டு கிடைக்கல அப்படின்னா கண்மை இருந்ததுன்னா கூட அந்த கண்மை டப்பா மாதிரி அதனோட இதை நீங்கள் அதில் வைக்கலாம். கூடவே ஜாதிக்காய், அதில் ஜாதிக்காய் ஒரு 2 நம்பரு, மாசிக்காய் அதில் ஒரு 2 நம்பரு, வசம்பு ஒரு 2, சின்னதாக வலம்புரி சங்கு வருது. வலம்புரி சங்கு ஒரு சின்ன பீஸ் 1, வலம்புரி சங்கு சின்னதாக இருக்கலே சின்ன சைஸ் இந்த வாசக்கால் கடியில் வைக்கிற மாதிரியான சைஸ் கிடைக்குது. அந்த வலம்புரி சங்கு 1, சோழியில் 2 நம்பர் சோழி, ஒரு செப்பு தகடு. அந்த செப்பு தகடு ஏன் வைக்கிறோன்னா, அந்த சக்தியை ஆக்கர்ஷணம் பண்ணி கொடுக்கணுன்னா ஒரு காப்பரோட இது கண்டிப்பாக வேணும். அதில் செம்பு சின்ன தகடுங்க வருது, அந்த மாதிரி செம்பு தகடு. நாயுருவி வேறு, அப்படி இல்லைன்னா குப்பை மேனி வேறு, இது ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கும். நாயுருவி கிடைக்காதவங்க குப்பை மேனி எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கும். அதை முடிஞ்சால் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குப்பை மேனி வேரை எடுத்துகிட்டு அது சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அந்த வேரை மட்டும் கட் பண்ணி அந்த வேரை அந்த துணியில் போடலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில், அந்த கோயில் முக்கியமாக அம்மனுடைய கோயில், எல்லை கோயிலாக இருந்தால் நல்லது. எப்போவுமே ஒரு ஊரில் ஏதாவது எல்லை அம்மனோ கருமாரி அம்மனோ ஏதாவது ஒரு எல்லையில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலோட கொஞ்சோண்டு மண், இந்த மண்ணை அந்த துணியில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டி, அது வெள்ளை துணி எப்போவுமே ஒயிட் நெகட்டிவ் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுன்றதுனால வெள்ளை துணி ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் வாசப்படியில் உங்களுடைய பூஜை அறையில் முதல்ல அதை முடி போட்டு வச்சு ஒரு 11 நாள் அதுக்கு ஊதுவத்தி கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கு நெய்வேத்தியமாக கல்கண்டு, காஞ்ச திராட்சை அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 11ஆவது நாள் நீங்கள் வாசப்படியில் நீங்கள் இதை கட்டுங்க. இதை மாற்றணுமா அவசியம் இல்லை. இதை நீங்கள் வீட்டில் அப்படியே வச்சு நீங்கள் கட்டினதோடு அப்படியே வைக்கலாம். இல்லை மாற்றுற மாதிரி இருந்தால் எப்போ மாற்றலான்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலய அமாவாசை அப்போ நீங்கள் இதை இந்த முடிச்சு அப்படியே ஒரு கடலில் போட்டுட்டு இல்லை அருவிலையோ நீர்லேயோ ஏதாவது ஒன்றுத்தில் ஓடுற தண்ணிலையோ போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலய அமாவாசை அப்போது நீங்கள் மாற்றி கட்டலாம். இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வம் நமக்கு எப்போவுமே அனுகிரகம் கிடைக்கணுன்னா, நீங்கள் சாயந்தர நேரத்தில் முக்கியமாக மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 6:30-7 மணிக்கு பஞ்சகவ்ய விளக்குன்னு வருது. பசு சாணத்தினால் செஞ்ச பஞ்சகவ்ய விளக்கு. இதை சாயந்தர நேரத்தில் வாசலில் வெளிப்பக்கம் வாசலில் 2 பக்கம் விளக்கேற்றுங்க. அதே நேரத்தில் இந்த விளக்கேற்றும் போது ஏதாவது கீழே ஒரு தட்டு வச்சு ஏற்றுங்க. ஏன்னா அந்த இடத்த நல்லா வச்சுக்கணும். எப்போவுமே குலதெய்வம் எங்கே தங்கம்னா உங்களுடைய வாசப்படியில் தான் தங்கும். அந்த காலத்தில் வாசப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதனால தான் நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது கொஞ்சம் நாட்கள் மாற நம்ம என்ன பண்ணோம், அந்த வாசப்படியில் மஞ்சள் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். அட்லீஸ்ட் இந்த விளக்கு ஏற்றுறது மூலமாக அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் சொல்லியிருந்தேன், இந்த சாபம் நீரத்துக்கும் குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது என்னென்னா, வீட்டில் தொடர்ச்சியாக காரிய தடைகள் ஏற்படுறதும், நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைமாறி போகிறதுக்கும், ஆரோக்கியத்துக்கு சில தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கும் முக்கியமானது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். மன நிம்மதி இல்லாமல் போகிறது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணும்போது இந்த 100% இதில் உங்களுக்கு சரியாகும். அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சே ஆகணும். அபிஷேகம், பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி. இந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தான் நான் அந்த வீடியோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்கள்.
இப்போ இந்த நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தடவை. முதல்ல வெள்ளை துணி, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், திருநீர், அப்புறம் ஒரு சின்ன கரித்துண்டு, அப்படி இல்லைன்னா கண்மை. கருப்பு நிறத்தில் ஏதாவது இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய குலதெய்வங்களில் பாதி பேர் வீட்டில் முனீஸ்வரன், ஐயனார் இவங்கெல்லாம் கருப்பு சம்மந்தப்பட்டதுன்றதுனால அதை வைக்கிறோம். அப்புறம் ஜாதிக்காயில் 2, மாசிக்காயில் 2, வசம்பில் 2, வலம்புரி சங்கு 1, சோழி 2, செப்பு தகடு 1, நாயுருவி வேர் இல்லைன்னா குப்பை மேனி வேர். இது உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இதை வந்து எங்கள் அருண் ஜெம்ஸில் வைக்கிறோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கொரியர் மூலமாக கூட வாங்கிக்கலாம், இல்லை நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த எல்லையில் இருக்கக்கூடிய அம்மனோட இதை வந்து நீங்கள் தான் உங்கள் எல்லையில் இது என்ன தான் நான் கொடுத்தாலும் நீங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பிரசாதத்தை அந்த திருமண்ணை எடுத்து கொஞ்சம் அது உள்ளே வச்சுட்டு கட்டிட்டு இதை வந்து உங்கள் வாசப்படியில் கட்டலாம். இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இது கட்டுற நாள் வந்து செவ்வாய் வெள்ளியில் கட்டினீங்கன்னா ரொம்ப விசேஷம். இதை உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி நீங்கள் இங்கே இருக்கணும், இங்கே வரணும், இங்கே தங்கணும், நிரந்தரமாக தங்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு வேண்டி பண்ணுங்கள். இது 100% உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல வாழ்க்கையில் உன்னதமான நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு எப்போவுமே அரணாக பாதுகாப்பாக அந்த குலதெய்வம் இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.